உயிர்த்தெழுதலை நாளை குறித்து அதிகமாக பேசணும்னு எனக்கு ஆசை. அதனால் இந்த வாரம் நிறைய ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. பட் இந்த வீடியோவை நைட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சனிக்கிழமை போட மேக்ஸிமம் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து, அதாவது ரெசரக்ஷன் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றவர்கள் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டரை குறித்து ஏன் ஈஸ்டர்ன்ற பேர் சொல்லக்கூடாது அப்படின்றது குறித்து நம்ம அதிகமாக ஏற்கனவே பழைய நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். பழைய வீடியோக்குள்ளே இதை குறித்து பேசியிருக்கோம். அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆரம்ப காலத்தில் பேசின வீடியோ. அதனோட வீடியோவோட லிங்க் போடுறேன். அது புரியலைன்னா இந்த வாரத்தில் மேக்ஸிமம் இந்த ஈஸ்டரை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். மைசெல்ஃப் ஆர்ஜிஎம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைபிளில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், இதில் எல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கும். முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலையும் சரி, தீர்க்க தரிசனமாயும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைவேறின காரியங்களையும் நீங்கள் அதிகமாக வாசிக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது வரலாறு, உண்மை, நம்பிக்கை, இந்த மூன்றும் அடங்கினது தான் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிந்தவர்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். சிலுவை முதல் கல்லறை வரைக்கும் நடந்த காரியத்தை ஒரு சின்ன சம்பவமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அரெஸ்ட் பண்ணதுலேருந்து சனகரிப்பு சங்கத்துக்கு முன்னாடி அவரை நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஏரோது ராஜாக்கிட்டையும் பிலாத்துவின் இடத்துலையும் மாறி மாறி கொண்டு போகிறதையும், அதுக்கப்புறமா இயேசுவை அதிகமாய் போர்ச்சவர்களால், ரோம போர்ச்சவர்களால் அடிக்கப்படுகிற காரியத்தையும், அதை தொடர்ச்சியாய் அவரை சிலுவையில் அறையும்படியாகவும் பரபாசை விடுதலை செய்யும்படியாகவும் அவரை சிலுவையில் அறையிறதுக்காக கொல்கதா மலைக்கு கொண்டு போகிறதையும், கொல்கதா மலையில் அவரை சிலுவையில் அடைத்து அவர் மரிக்கிற காரியத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். இதை நீங்கள் புனித வெள்ளியில் நீங்கள் இதை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 7 காரியங்களை குறித்து 7 வார்த்தைகள் சிலுவையில் பேசினதை நீங்கள் வாசித்திருப்பீங்க. இயேசுவோடு சேர்ந்து 2 கல்லர்களையும் அந்த சிலுவையில் அடித்து அவர்களும் மரிக்கிற காரியத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். சிலுவையிலிருந்து இயேசுவை சீக்கிரமாக இறக்க காரணம் என்னென்னா, பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருந்தாங்க. அதாவது பஸ்கா அப்படின்ற பண்டிகையை அவங்க அனுசரித்து கொண்டு இருந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் யாருமே சிலுவையில் தொங்கக்கூடாது அப்படின்ற காரியத்தினால, அந்த காரியத்துக்காக அந்த சிலுவையிலிருந்து 2 கல்லர்களை கொல்றாங்க. அதை வாலண்டியராகவே கொல்றாங்க. ரூல்ஸ் படி பார்த்தா அப்படி கொல்லக்கூடாது. அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கொல்றாங்க. இயேசுகிட்ட வரும்போது இயேசு ஏற்கனவே மரித்ததுனால ஈட்டியில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீருமாய் சேர்ந்து வந்ததை வேதத்தில் வாசிக்கலாம். இதுக்கப்புறமா அங்கேருந்து சிலுவையிலிருந்து அவரை புதிதாய் கட்டப்பட்ட, புதிதாய் செதுக்கப்பட்ட ஒரு கல்லறையில் வைக்கிறாங்க. இதுக்கு உதவியாக சில பேர் இருக்கிறதையும், முக்கியமாக நிக்கதோமு அப்படின்ற பிரதான ஆசாரியன் இருக்கிற காரியத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். இதை நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 39வது வசனத்தில் வாசித்து பார்த்தேன். ஏறக்குறைய 33 கிலோ வாசனை திரவியங்களை இயேசுவுக்கு கொண்டு வருகிற காரியத்தையும், அதை அவருக்கு அந்த அடக்க ஆராதனையில் அதை செய்கிற காரியத்தையும் நீங்கள் அங்கே வாசித்து பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியன் இவர் தான் மேசியா அப்படின்னு உணர்ந்து இவர் பின்னாடி வருகிறது ஒரு கேள்விக்குறியான காரியமாக தான் இருந்தது. ஏன்னா யூதர்கள் அவ்வளோ சீக்கிரம் மேசியாவை நம்பாததுனால தான் இயேசு சிலுவையில் அறைந்தாங்க என்பதை நீங்கள் வாசிக்கலாம். இயேசுவா அந்த புதிதாய் வெட்டப்பட்ட கல்லறை, இந்த கல்லறை குறித்து நான் சில காரியங்களை வாசித்து பார்த்தேன். ஏன்னா இந்த கல்லுனால் செய்யப்பட்ட கல்லறை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. அதாவது ஏழ்மை நிலையில் இருக்க யாராலையும் செய்ய முடியாது. யாரால் செய்ய முடியும்னா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான் இந்த மாதிரி கல்லினால் செய்யப்பட்ட கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்க. அது ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்கு இருந்தது. அது புதிதாய் கட்டப்பட்ட கல்லறை, அதாவது அவங்க குடும்பத்திற்காக புதிதாய் கட்டப்பட்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு கல்லறை. அந்த கல்லை மூடுறதுக்குன்னு ஒரு பெரிய பாறை கல்லே ரவுண்டாக செஞ்சுருந்தாங்க என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ எருசலேமுக்கு போயிட்டு வரவங்களே அதை பார்த்துட்டு வராங்க. நீங்கள் நிறையா சார்ட்ஸ்லையும் வீடியோக்குள்ளேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா புதிதாக யாருக்குமே இல்லாத ஒரு கல்லறை, அதில் இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. அந்த ஃபியூனரலில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் யூதர்களின் முறைமையின்படி செய்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஓய்வு நாள், அதாவது யூதர்களின் வழக்கத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் அவங்க ஆசரிக்கிறாங்க. அந்த ஓய்வு நாளில் ஆசரிக்கும் போது யூதர்களாக இருக்கிற அவருடைய சீஷர்களும் சரி, அவருக்கு பின்னாடி வந்த அநேக ஸ்திரீகளும் சரி ஆலயத்துக்கு போகல அப்படின்றதே வேதத்தில் நீங்கள் தெளிவாக வாசிக்கலாம். ஏன்னா
அவர்களுக்கு ஆதாரமாக இருந்த இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்க. இப்போ நம்மளையும் பார்த்தா அந்த மாதிரி நிலைமை நடக்கும்னு சொல்லி பயந்து வீட்டிலேயே ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்து பயத்தோட கலக்கத்தோடு இருந்தாங்க. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஸ்திரீகள் பெண்களாய் சேர்ந்து இயேசுடைய சரீரத்தை பராமரிக்கும்படியாய் அவங்க மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமையில் போகிறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அதிகாலையில் அந்த கல்லறை ஓப்பனில் இருக்கிறதையும் அந்த கல்லறையின் உள்ள சில காரியங்கள் இருந்ததையும் நீங்கள் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம். இதை நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் வாசித்தா தெரியும். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கலை. பட் அந்த கல்லறைக்குள்ளே இருந்த சில காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இதை பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சொல்லித்தந்த டீச்சர் அழகாக சொன்னாங்க. யூதர்களின் முறைமையின்படி தங்களுடைய படுக்கையை ஏனோ தானோன்னு போட்டு போக மாட்டாங்களாம். அதனால் அவங்க எப்போ காலையில் எழுந்தாலும் சரி அதை ப்ராப்பராக மடித்து அழகாக வச்சுட்டு போவாங்களாம். அப்போ நீங்கள் வசனத்தை தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் எல்லாரும் உள்ளே போய் பார்க்கும்போது அது அழகாய் சுருட்டி அழகாய் வைக்கப்பட்டிருந்தது என்பதை வாசிக்கலாம். அப்போ இயேசு தன் இந்த உலகத்துக்கு வந்தது தெளிவாய் நிறைவேற்றி முடித்தார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா, க்ளீனாக நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி க்ளீனாக வச்சுட்டு போனதையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இது வாஸ்தவம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த நோட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்திரீகளும் சீஷர்களும் அந்த கல்லறையை பார்க்கும்போது ஓப்பனாக இருக்கும்போது அவளுக்கு உண்மையாகவே கலக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு சரீரம் காணும். இதுக்கு முன்னாடி தான் பெரிய பிரச்சனை நடந்து பிரளயமே வெடித்து அவரை கொன்று கல்லறையில் வச்சுருக்காங்க. இப்போ இதையும் காணும்னா நம்ம மேலே தான் பழி வைப்பாங்கன்னு நினச்சாங்களோன்னு தெரியல. ஆனால் ஒரு சத்தம் கேட்குது, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு. இயேசு யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லுதுன்னா, மகதலேனியா மரியாள் அப்படின்றவங்களுக்கும் சில சீஷர்களுக்கும் அப்புறமா 500 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கும் சந்தேகப்பட்ட தோமாவுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்தினாங்க. இது கதையல்ல, இது உண்மை. இது உண்மையாய் நடந்ததுனால தான் இன்றளவும் நம்ம இந்த காரியத்தை குறித்து பேசுகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளை குறித்து ஆரம்ப காலத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை கொண்டாடி வந்தாங்க. நீங்கள் கொரிந்தியர்லையோ இல்லை நீங்கள் நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயம் கூடி வரும்போதும் பந்தி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை ஆசரித்தார்கள் அப்படின்றத நீங்கள் இங்கே வாசித்து பார்க்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் சென்றதுக்கு அப்புறமா நிக்கோயோ அப்படின்றவர் தான் ஈஸ்டர் அப்படின்ற நாளை கொண்டு வரார். இது மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் இந்த நாட்களில் இது எப்படி அவர் கொண்டு வரார்னா ஒரு முழு நிலவுக்கு அப்புறமா வருகிற ஒரு நாளை தான் இந்த ஈஸ்டர் அப்படின்ற நாளை ரெசரக்ஷன் நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வரார். ஆனால் ஆதி திருச்சபையில் வாரங்கள் தோறும் இதை கொண்டாடுனாங்க அப்படின்றத நிருபங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்னப்பா விஷயம் நடந்தது, இல்லை நமக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா, அவர் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதையும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது என்பதையும் அவருடைய சிலுவையின் மூலியமாய் அவர் உயிர்த்தெழுதலின் மூலியமாக நமக்கு கிடைத்தது. சரி, இந்த வீடியோவை சொல்ல காரணம் என்னென்னா, நீங்கள் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம பாவத்தில் இருந்தாலும் சரி, இல்லை யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாத பலவித சோதனையில் இருந்தாலும் சரி, சோதனைன்னா எதுனாலும் வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எதுனாலும் வச்சுக்கலாம். சில கஷ்டங்கள் இல்லைனா இப்போ நிறைய காலங்களில் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன் மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசுக்கிட்ட வந்தால் சரி, இயேசு நம்முடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவர் இடத்துல விருப்பப்பட்டால் போதும், அதை நிறைவேற்றி தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் இயேசு சொல்கிற ஒரு 3 காரியங்கள் என்னென்னா, கவலை இல்லை, பயப்படாத, தோல்வி இல்லை. இந்த 3 காரியங்களை தான் இயேசு நம்ம வாழ்க்கையில் சொல்கிறாங்க. இதை இயேசு அவருடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலில் நமக்கு காண்பிக்கிறாங்க. அவர் கவலையும் படலை, அவர் பயப்படவும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்கிற காரியமே கிடையாது. இந்த உலகத்தில் அவரை தோற்கடிக்கணும்னு சொல்லி ஈதோர்களும் சரி, பெரிய பெரிய ராஜாக்களும் சரி, பிசாசானவனும் சரி நினைக்கும்போது ஒருவராலும் நினைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து காட்டியிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் அவருடைய பாதையில் நடந்தால் ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாக தான் இருக்கும். நான் சொன்ன இந்த காரியங்கள், இந்த உயிர்த்தெழுதலின் காரியம் பிடிச்சிருந்தா அந்த லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தொடர்ச்சியான வீடியோக்களில்
இப்படி சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.